ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழா. காதல் தோல்வி காரணம் என்ன? காதலால் சிறந்து விளங்கியவர்கள் 16/2/2025 போன நிகழ்ச்சியுடைய ஒரு நேரலை விமர்சனம் நம்மோடு இணைந்து பேச இருக்கிறார். ஸோ விரிவான விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். காதல்னால் பாதிக்கப்பட்ட ஒரு குரூப்பு, காதல் தான் வந்து எங்களை வாழ வைத்தது அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப். ஓகேவா? இவங்க 2 பேருக்குள்ளார நடந்த கான்வர்சேஷன் தான். அந்த கான்வர்சேஷன் வந்து நிறைய எபிசோட்ஸாக நம்ம பேசிட்டே போகலாம். ஆமாம், ஆனால் நாங்கள் எடுத்துக்கிட்டது சொல்லுங்கள் ப்ளீஸ். ஐயோ, நீங்கள் ஒரு குமுலேட்டிவாக எடுத்துகிட்டு வந்தீங்க அதை. ஆமாம், அதில் நாங்கள் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு கப்பிள் அவங்க வந்து காதலை வந்து கொண்டாடும் ஒரு கப்பில் அவங்க சொன்ன ஒரு சில இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன இன்புட்னா, பொசசிவ்னஸாக இருந்த ஒருத்தர் தன்னுடைய காதலை இழந்தவர், அவருக்கு அவங்க கொடுத்த டிப்பை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஒரு எபிசோடாகவே பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது. அதனுடைய தாற்பயம் என்னன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட பழகும் போதே வந்து எல்லாருக்கும் ஆண்களுக்கு வந்து பொசசிவ்னஸ் வந்து வந்துடுது. ஒரு லேடி கூட சொன்னாங்க, அது எப்பயுமே அவங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க அப்படின்ட்டு. ஆமாம்மா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் என்னுடைய ஆண் நண்பர்கள் வந்து என் கணவருக்கு நான் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அறிமுகப்படுத்திடுவேன் அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அதுதான் இந்த எபிசோடில் இதை ஃபுல்லாகவே பேசலாம் அப்படின்ட்டோம். அதிகபட்சம் ஒரு மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மணி வந்து 10:30. ஆமாம், கீழே வீட்டு தாத்தாவுக்கு இல்லை நித்திரை. ஆமாம், நம்ம அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் ஏதாவது சித்திரைன்னு ஏதாவது சொல்லுங்க. இல்லையே, அப்படி ரைமிங் அவ்வளோதான். நித்திரை சித்திரை மணியோ 10:30. எனக்கு இல்லை நித்திரை, ஆனால் கீழ் வீட்டு தாத்தாவுக்கோ வேண்டும் நித்திரை. ஆமாம், அதனால நாங்கள் வந்து திரை சாத்தப்படுகிறது, அவ்வளோதான். மூடுங்க. ரைட். விஷயம் என்னென்னா, இந்த ஆண் நண்பர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து நம்ம அனுபவங்களோடையே மற்றவங்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து தான் நம்ம பேசியிருக்கோம். கருப்பு கண்ணாடி அங்கே இருக்கான்னு. ஸோ நம்ம அனுபவங்களோட அந்த இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அனுபவங்களோடையே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேர்த்து தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கல்யாணம் ஆனாலும் உங்கள் பழைய கதையை எடுத்து இஹின்னு இழிக்கிறான்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லி தொலைக்காதீங்க அப்படின்னு ஆண்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணல, பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். விட்டுடுங்க மேம். இல்லை, நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது திறந்தே கொடுத்தாலே நல்லாயிருக்கும். ஓ மை காட், இன்னும் இந்த கடவுள் என்னை எவ்வளோலாம் சோதிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல. என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா மேடம்? எல்லா விஷயத்தையும் அனுபவிப்பீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் இல்லை இயற்கை துணை நிற்கட்டும். நல்லா இருக்கு மேடம். இது கூட நல்லா இந்த கவுச், இட்ஸ் வெரி ஃபைன். யூ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நல்ல புள்ளியார் மாதிரி தொப்பை வச்சுட்டு கவுச் நான் சிம்பிள். என்ன விஷயம் என்னங்க, இதை நம்ம சொன்னோம். அதாவது கல்யாணம் ஆனதுமே வந்து உங்களுடைய ஆண் நண்பர்கள் மற்ற விஷயங்களை சொல்லாதீங்க. அப்படி சொல்றது வந்து உங்களுக்கு பெரிய ஆப்பை உருவாக்கணும்னு நம்ம சொன்னோம். அது காரணம் என்ன, இதே மாதிரி ஒரு புதிய கல்யாணமான தம்பதிகள் இதே மாதிரியான விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பித்து எல்லாத்தையும் அவர் வந்து நல்ல ஒரு மாதிரி எல்லாத்தையும் கேட்டு இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிற எல்லாருக்கூடையும் பழகி அவங்க கூட வந்து ஒரு படத்துக்கு போனதை கூட வந்து கேள்விகளாக கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டோம். சம்பவம் வந்து கொங்கு பெல்ட். ஓகே, இதுதான். ஸோ இது பெல்ட் எங்கே வேணாலும் நடக்கும். அது கொங்கு பெல்ட்டுன்னு சொல்லலை எல்லாத்தையும். ஏன்னா இன்னைக்கு அந்த லவ் குருவை யாரோ ஒருத்தர் வந்துரு, அவருடைய லாங்குவேஜ் அவர் பேசினதை வச்சு தனியாக ஒரு 3 டாப்பிக்கே பேசலாம். அது இதில் தேவையில்லை. இது ஒன்று நம்ம சொன்னோம். 2வது, ஆண் பெண் ஒரு பார்ட்னர் ஆர்எல்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் திங் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஒரு ஃபோன் கால்ஸ் கூட வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பேசலாம். அது என்னதான் அந்யோன்யமாகவே இருந்தாலும்
என்ன ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒருத்தவங்க பேசுகிற பேச்சோ இல்லை நீங்கள் ஒரு பிம்பம் ஒரு ஆஃபீஸருக்கு மேலே நீங்கள் ஒரு பிம்பம் வச்சுருப்பீங்க, ஆஃபீஸ் கொலீக்ஸ் மேலே நீங்கள் ஒரு பிம்பம் வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. அது வேற மாதிரியான டோனில் இருக்கும். ஏன்னா அவங்க அதை நட்பு ரீதியாக எடுத்துருப்பாங்க, இல்லை அவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நீ இவ்வளோ க்ளோஸாக பேசுவியா, இப்படி கூட பேசுவியா அப்படிலாம் உங்களுக்கு தோணும். அதனால் நான் முன்னாடியே சொன்னேன், ஹெட்ஃபோன் போட்டு பேசுங்க. இன்னொன்று அவங்க ஒரு ஆஃபீஸ் கால் பேசுனா நீங்கள் அந்த இடத்துல நகர்ந்து போயிடுங்க. அவங்க பாஸோ இல்லை இவங்களோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க திட்டுவாங்க. அவங்க இந்த ப்ராஜெக்ட் ஏன் பண்ணல, அதை ஏன் இந்த இடத்துல மைனஸ் விட்ட, இந்த இடத்துல ஏன் ஏதோ போகும். நீங்கள் இதை தேவையில்லாமல் நான் சொல்கிறது வந்து ஆஃபீஸ் அல்லாத காதல் கதைகளோ இல்லை ஒரு ஏஜோக்கோ இல்லை அந்த மாதிரி இல்லை. சாதாரணமாக ஆஃபீஸ் மேட்டரை நீங்கள் பேசும்போதே கேட்டால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு தான் அவங்க வந்து பொண்டாட்டி இல்லை புருஷன், அவங்க சம்பளம் வாங்குற பாஸுக்கு அவங்க வந்து விஷயத்த சொல்லி ஆகணும், அவங்கள்ட்ட இருக்கிற ரிப்போர்ட். அப்படி இருக்கும்போது அவங்க 1000 சொல்லுவாங்க, அவங்க 1000 அடிச்சுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சமாதானமாயிருக்கும். அதெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது. ஆனால் 3ஆவதால் நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இதனால தான் அதை செய்யாதீங்கன்னு சொன்னது. இதே தான் நம்ம இன்னொரு இடத்துல ஒரு அட்வைஸாக சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்க எதிர்க்க ஆஃபீஸுடைய ஆட்கள், ஏன் நான் அதை சொன்னேன்னா புருஷங்காரம் மட்டும் இல்லை, பொண்டாட்டிக்கா எதிர்க்க மட்டும் கிடையாது, குழந்தைகள் எதிரில் கூட நீங்கள் ஆஃபீஸ் விஷயங்களை பேசாதீங்க. அதுக்கு தான் ஹெட்ஃபோன் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஐ எம் நாட் டெல்லிங் த ராங் வே. உங்கள் ஆஃபீஸ் மேட்டர் தான் நீங்கள் பேசுகிறீங்க, அதையும் கூட நீங்கள் ஹெட்ஃபோனில் பேசுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா, குழந்தைங்க இப்போ அந்த குமார் அங்கிள் தானே, அவருக்கு தானே பேசுனது, இன்னும் அவர் பயங்கரமாக ஒன்று திட்டுறாரு, உனக்கு நிறைய வேலை இருந்தது அதனால் அதை செய்ய முடியல, இன்னொரு ஆண்டி வந்து சும்மா தானே அப்படின்ற மாதிரி உள்ளார வாண்டடாக குழந்தைங்க உள்ளார இறங்கி குமாரை வந்து வில்லனாவே பார்க்கும். ஆனால் குமார் தான் நம்மளுக்கு வந்து படி அளக்கிறவராக இருப்பார், நம்மளுக்கு வந்து மற்ற விஷயங்களை சொல்கிறவராக இருப்பார், செய்கிறவராக இருப்பார். நாம் என்ன பண்ணோன்னா குமாரனை வில்லனாக்கிறதுனால, குமாரை இவங்க வில்லனாக்கிறதுனால ஒரு பார்ட்டிக்கு போய் அங்கிளுக்கு ஹாய் சொல்லுன்னா அது வந்து அப்படின்னு போகும். இது என்ன அந்த காஸ்ட் ஏரி மாதிரி தான், கயாஸ் ஏரி மாதிரி. அது என்னன்னா எங்கேயோ அடிக்கிற வேட்டரைக்கு இங்கே வந்து மேட்ராகும். அது எங்கே ஒன்றா ஏ கொடுக்குற இடத்துல சி கொடுத்து வைக்கும். பெரிய இது மாதிரி காமிச்சிட்டு நான் முதல்ல பொட்டியை கட்டி கிளம்புங்க. அளவுக்கு இருக்கீங்க இதுக்கு தானேங்க நான் வந்து இதுக்கப்புறம் என்ன கேட்குறேன், இந்த கதையை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். டார்லிங்டன் ஃபுல்லாவே எப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரலாம் இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. இது நான் மட்டும் கிடையாதுயா, அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா டார்லிங்டன்ல எங்கிட்ட மட்டும் கதை கேட்கறது இல்லை ஜாக்கி, நிறைய கதைகள் கேட்கிறாரு. ஆமாம், பல கதைகள் பல. ஸோ அதனால் இது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயமும் நான் சொல்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கன்றதுக்கு காரணம் தான். சரி, இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு ஹோல் அந்த எபிசோடை பார்த்து நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த ஒரு போர்ஷனை பார்த்தோன்னே பாஸ் பண்ணிட்டு நானும் ஜாக்கியும் வந்து நான் ஜாக்கி கிட்ட கேட்டேன், இது எப்படி கரெக்ட் ஆகும், இது எப்படி தவறாகும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளார நடந்த டிஸ்கஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் நான் இப்போ ஜாக்கி கிட்ட கேட்டது என்னென்னா, இப்போ நானே வந்து இப்போ ஒன்று லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் நான் யார்கிட்டையாவது போய் பேசுகிறேன் அப்படின்னா உனக்கு பொசசிவாக இருக்கும், வைசி வர்ஸா. அப்போ ஜாக்கியும் வந்து வேற ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, சினிமா அப்படின்னாலே சீரியல்ஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலே அங்கே வந்து ரொம்ப இலகுவாக வந்து தவறுகள் நடக்கும். தவறுன்ற வார்த்தையே தப்பு, அதை எப்படி சொல்றது எனக்கு ஓப்பனா அதை சொல்ல தெரியல, அதனால அந்த வார்த்தையை அதேதான். நீங்க ஆபீஸ் போற இடத்துல தவறு நடக்குன்னா அது எவ்வளவு வந்து அப்படின்ற மாதிரி இப்படியும் அப்படி இல்ல, நான் தவறுங்கிறதே அது கரெக்டான வார்த்தை கிடையாது. இல்ல அதுதாங்க ஃபார்ம் ஆகலாம், அப்படிதான் கரெக்ட். அதை தவறுனே சொல்ல முடியாது இல்ல, நீங்க சொல்லி கொடுத்ததான். காதல் என்ன நல்ல காதல், கெட்ட காதல், கள்ள காதல், எல்லாமே காதல் தான். காதல் அவ்வளவுதான். சரி, திடீர்னு அங்க போய் ஒரு காதல் பூத்துருத்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்க எல்லாரையும் எதிர்த்து நின்று பூவா பூத்து அங்கிள் பூத்துருவாரு. சரி, ஓகே, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு டிஸ்கஷன் நான் அப்போ வந்து சொன்னேன். அப்போ எனக்குமே ஒரு பொசசிவ் தானே ஆகும். நம்ம லவ் பண்ணுற டைமில் இப்போ நான் சொன்னால் எப்படி அப்படின்னும் பொழுது ஜாக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க. கண்டிப்பாக இருந்திருக்கும், லவ் ஃபஸ்ட் இயரில் இருந்திருக்கும், செகண்ட் இயரில் இருந்திருக்கும். ஒரு 3-4 வருஷம் கழித்து நான் வந்து அப்படி பேசும்பொழுது, இல்லை நீ அப்படி பேசும்பொழுது அப்படி நமக்கு தோணியிருக்காது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க ஆரம்பிச்சிருப்போம்.
ஒரு சில பெயர்களை அப்படின்னும் பொழுது தான் இதில் இருக்கிற மைனஸ் இதில் இருக்கிற ப்ளஸ்ஸை பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்னன்னா, அப்போ அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அதாவது நட்பை அறிமுகப்படுத்துகிற நட்பு வந்து நம்மளுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, அதே நட்பு நம்மளை பிரித்து விட்டு தான் மறுவேளை பார்க்கணுன்ற மாதிரி இருந்தால் ப்ராப்ளம். உதாரணத்துக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஏமா அவன் நல்லவன் தானம்மா, என்ன இல்லை அவனுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நான் தனியாக ஆகிடுவேன்றாங்க. யாரு? லவ்வர் கிடையாது, ஃப்ரெண்டு, பெஸ்டி. இதுக்கே இவ்வளோ கதைகள் நடந்துக்கிட்டு வருது. அப்போ வந்து இந்த மாதிரியாக சொல்லும்போது அங்கே ஆணோ ஒரு பெண்ணோ, நான் சொல்கிறது வந்து ஆண் மட்டும் கிடையாது, ஆண் பெண் 2 பேருமே அந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ ஒரு ஃப்ரேம் உள்ளார ஒருத்தவங்களை இட்டுன்னு வரும்போதே நீங்கள் வந்து அதை வந்து சரியான ஆளை தான் நம்ம இட்டுன்னு வரமா நம்ம யோசிச்சு தான் நீங்கள் உள்ளார இட்டு வரணும். இது வந்து பெஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு நடுவில் நான் ஜாக்கியை பாராட்டிக்கிறேன். இந்த மாதிரி பிரிட்டிஷராகவே மாறிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஹஸ்கி வாய்ஸில் பேச வேண்டியதில்லை, நீங்கள் உங்களோட வாய்ஸே லோ டவுன் பண்ணி பேசுகிறீங்க. இல்லை அதாவது ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா முதல்ல அதை நான் செஞ்சு பார்ப்பேன் மேடம். அது செஞ்சு அது பக்காவாக வந்ததுக்கப்புறம் தான் நான் அட்வைஸே பண்ணுவேன். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு என் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னது தான், எந்த பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் கிடைக்க மாட்டேன் இவ்வளோ கத்தமாக பேசினா. இப்படி ஒரு அட்வைஸை எந்த அப்பனுமே பொண்ணு கொடுத்துருக்க மாட்டான், நான் கொடுப்பேன். அதான் இயல்பு. நீ என்ன பகர என் ஊரில் கத்துற மாதிரி இங்கே கத்தணும்னு வச்சுக்கோ, வெரி நாய்ஸி அப்படின்ட்டு போயிடுவான். ஆமாம், ஓகே, போயிடுவான். ஏங்க ஆம்பளையாவே இருந்துட்டு போட்டுமேங்க, அதில் என்னங்க இருக்குது? நான் தான் வந்து இல்லை, நான் உங்களுக்கு சொன்னேன், போயிடுவாள் அவளுக்கு போயிடுவான். ஓ ஓ ஓ ஓ அந்த அப்படி சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காத, வாய்ஸ் வந்து டவுன் பண்ணி பேசுமா நீ அப்படின்னு நான் சொன்னேன். நான் அந்த விஷயத்தை வந்து இட்ஸ் தேங்க்ஸ் டு எல்லாத்துக்கும் காரணம் கீழ் வீட்டு தாத்தா தான். ஆமாம், அவரு தான் அந்த பிரிட்டிஷ் தனத்தை வந்து கற்றே கொடுத்தாருன்னு டேப் பண்ணி கட்டிட்டு போனார். ஆமாம், ஃப்ளோரை டேப் பண்ணி. அது என்னன்னா எல்லாத்துக்குமே தான் ரொம்ப இந்த சவுண்டு கொடுத்தாலும் எங்களால் தூங்க முடியாது. இல்லை மேடம், அவர் வந்து ஹி மென்ஷன்ட்டு அந்த எதுக்கு நீங்கள் பேசுகிறத குறைங்கன்னா பிரச்சனை இல்லை. டங்குன்னு தரையை எட்டிச்சு சொன்னார் பார்த்தீங்களா, இது கூட எனக்கு கேட்கும், பார்த்துக்கோ, வெளியில் எட்டிப்பாரு, கார் இல்லைன்னா அப்புறம் நீ பாரு. அந்த ரிமோட் எடுங்களேன். இதேங்க எனக்கு இப்படி ஒரு அதீத ஒரு அறிவு ஜாக்கி. நான் இப்படி வந்தால் நான் கேமராவில் வந்துடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு தெரியல. இப்போ நான் தொப்பையை சரி பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த நாடாவை தூக்கி உள்ளார போட்டுருந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? டக்குன்னு இங்கே கேமராவுக்கு அந்த பக்கம் இருந்து கேமரா போடுறீங்க. அதை கேமரா வந்து பேக் கேமரா நான் தேவை. நீ என்ன பண்ணணும், கையெடுத்து இப்படி தானே பண்ணணும். என் முன்னாடி அவளுக்கு முன்னாடியே தடவை அந்த ஸ்க்ரீனை மூடுறேன். ஒன்றும் இல்லை மேடம், உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு நன்னா ஆகிற ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு குழந்தை பெற்று புருஷனை கட்டுக்கோப்பாக கூட்டின்னு வந்து ஒரு டிபெண்டாக கூட்டின்னு உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் மேடம். அதேதான். ஓகே, நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம ஊரில் ஆழ்வார்பேட்டில் இதில் சென்ட்ரா ரோடில் இவங்க என்ன பண்ணாங்க, ட்ரௌசர்லாம் போட்டுட்டு நல்ல இந்த தாய்லாந்தில் மசாஜ் பார்லரில் சுற்றுங்க தெரியுமா, அந்த மாதிரி. தாய்லாந்து மசாஜ் பார்லர்னோடனே வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது, உணர்ச்சி வேகத்தில் உற்சாகத்தில் அப்படி வரான். இவங்க என்ன பண்ணாங்க, டமால் ஒரு டிஷர்ட்டை மாட்டிட்டு ஒரு ட்ரௌசரை மட்டும் வந்தாச்சு, எதிர்க்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடி போட்டது தான். சரி, ஓகே, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுது, எங்கே கூட்டம் நெட்ருக்கு பற்றியா, சாரி சிரிப்பு மாதிராக இருக்கேன் கொஞ்சம் நினச்சேன். என்ஜாய் பண்ணேன் என்ன இப்போ அது ஒரு பெருமை தானே. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படி. சரி, இது நம்ம எங்கே போனோம், பாயிண்ட்டுக்கு வந்தேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அது எப்படி, ஐயோ யாராவது பாயிண்ட்டை ஞாபகப்படுத்துங்க. என் பேரே படிக்கல, நான் எங்கே இருக்கேன்னே தெரியல, இல்லை பாயிண்ட் மாதிரி வேறு ஞாபகப்படுத்தணுன்ற மாதிரி. ஓகேவா, சரி. பாயிண்ட் ஞாபகத்துக்கு முன்னாடி என்னென்னா, ஆண்கள் லவ்வும் இல்லை பெண்களும் இல்லை இந்த எபிசோடில் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ இதை ஏன் இவங்க கேட்க வந்தாங்கன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? எது மேடம்? ஆண்கள் பெண்கள் வந்து இந்த மாதிரி
பெஸ்டீஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி மாத்துறாங்க? அது ஒன்று இருக்குது. அப்புறம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நல்ல விஷயம். ஒரு இப்போ ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் அறிமுகப்படுத்துறது வந்து கணவனுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து அவங்களுக்கு சில நேரத்தில் நான் பார்த்து நிறைய சொல்லியிருக்கேன். அவங்களும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் சரி, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வாட் யூ திங்க் அபவுட் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எப்பயுமே ஒரு பேருக்குள்ளே போகும். இது தேராது, இதை பார்த்துக்கோ, இதை பார்த்துக்காத அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் நாங்கள் பேசுவோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் சொல்லாமல் சில விஷயங்கள் நடக்கும்போது அது கேள்விகளுக்குள்ளாக்கப்படும். நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அந்த மேக்கப் வேணும்னு ஒரு பொண்ணு வந்து இதெல்லாம் போச்சு, எல்லோவில் ஒரு பொண்ணு பேசும். அந்த பொண்ணு வந்து சொல்லும், ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை ஒரு 10 நிமிஷம் பேசி என்ன ஏதாச்சுன்னு கேட்க கூட ஆளுங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வி டிஸ்கஸ் லாட் இன் ஆஃபீஸ். அதாவது நான் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்யலை, ஆனால் அந்த ஆஃபீஸில் என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதேமாதிரி அவங்க வந்து ஏன் துறையில் இல்லை, ஆனால் நான் என்னெல்லாம் போனேன், யாரெல்லாம் பார்த்தன்றதை நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து நான் கூட அன்றைக்கி சொன்னேனே கதிர் அவன் அப்படின்னா அது வந்து ஒரு இதுவாக தெரியாது, நம்ம நிறைய பேசியிருப்போம். ஆனால் அப்போ வந்து பிம்பங்களாக வரும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், இது இப்படி பேசுகிற ஒரு குரூப், அப்புறம் ரெஸ்டாரண்ட், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கூப்பிட்ற ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கும்போது அதை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய இணைக்க வந்து அறிமுகப்படுத்துறது நல்ல விஷயம். ஒரு கேள்விகள், எக்ஸ்ட்ரா கேள்விகள் எழாது, இது ஒன்று. ஆனால் இந்த ஆண் பெண் அறிமுகப்படுத்துங்களா, அவங்க எப்பேற்பட்ட ஆளுன்றது தான் இங்கே சூட்சமே இருக்குது. அதுக்கு தான் இந்த எபிசோட் தனியாக பேசணும்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுவே வந்து போன வாரம் நீ ஆனா மாதிரி வந்து அது கெடுத்து குட்டி சவராகணும்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அடுத்தது என்னன்னா, நான் வந்து சில நண்பர்களோட பேசும்போது கூட நீ ரொம்ப பொசசிவாக இருந்த அப்படின்னும் போது உண்மையிலே இந்த விஷயத்தை நான் பேசியாகன்றதுக்காக தான் இந்த எபிசோடு எடுத்துக்கிட்டேன். 99 அவங்க பேசுகிறாங்க, பொசசிவ்லாம் இல்லாமல் இருக்கேன்னா இல்லை, நிறைய இருந்தது, ஏகப்பட்ட பொசசிவ்னா இன்னொன்று அவங்களுக்கு நிறைய கசின். ஓகே, பொம்பளை பிள்ளை என்ன தொட்டு பேசுகிறேன்ற மாதிரி இடத்துல நான் இருக்கேன். கசின்ஸ் மேலே உட்காந்து விளையாடுற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ யூ நோ த டிஃப்ரென்சஸ். இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்படியான விளையாட்டோ அப்படியான பொம்பளை பசங்க கூட அப்படிலாம் இல்லை. அவங்க இதில் வந்து அவன் மேலே உட்காடுறது, இதில் உட்காடுறது, ஐ மீன் கால் மேலே உட்காந்துக்கிறது, மடியில் படுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கசின்ஸோடு இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து அது தோணவே இல்லை. தே ஆர் கசின்ஸ், அந்த டிஃபரன்சியேஷன் எனக்கு இருக்குது. பட் ஆனால் வாட் இஸ் தட், அப்போ வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்போ வந்து டிக்ளேர் பண்ணல, டிக்ளேர் பண்ணுறாங்க. எது 99 டிக்ளேர் பண்ணி, டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எப்படின்னா, என்ன பண்ணிட்டாரு, நீலாம் ஒன்றுமே இல்லை அந்த பொண்ணுக்கு, நீ ஒரு வெட்டி கேசி வேணலிங்க, அது வந்து சரணபவனில் சாப்பிடும். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம், இன்னை வரலையும் எனக்கு மறக்க முடியாத விஷயம். அது சரணபவனில் தான் சாப்பிடும், நீ வந்து முனியாண்டி வாசலில் சாப்பிடுன்ற மாதிரி டிஃப்ரென்சியேஷன்லாம் பண்ணார். இவன் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எத்தனை கையேந்தி போனேன்னு எனக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு கேட்டே எப்படி திறந்து வச்சேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி என்னாச்சு, அவன் சொன்னா. அப்போ நான் வந்து கையில் எடுத்து கட்டிக்கிட்டு மாணிச்சந்தை எடுத்து வாயில் கொட்டி, எங்கள் ஒப்பன் யார் சொன்னாலும் அவன் மாற மாட்டா, போய் அவளை போய் சொல்லிக்கோ நீ அப்படின்னு சொன்னோம். திரும்ப வந்து கேட்கும்போது என்ன சொன்னான்னா, இல்லை அவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டாருன்னு சொன்னால், அவனை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த இப்போ ஒருத்தவங்க சொன்ன, அதில் ஒருத்தர் சொல்லு, நான் அடித்தேன் போனேன் ஆனால் நிற்கிறா பற்றியா, அது இல்லை. அங்கே என்னன்னா, எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னை நேசிக்கிறாங்கன்னு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் நடுவில் அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சின்ன சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தெரியும். அவர் அதை வந்து ஒரு சப்பான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம் மேபி, அவர் வந்து அதை சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார். இப்போ அப்புறம் இவங்க வந்து அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு இவங்க என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க, யார் வீட்டுக்கு போனேன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவனும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க.
இத்தனைக்கும் அந்த பையனுக்கு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை அவர் லவ் பண்ணிட்டு இருந்தார், காதல் இருந்தது. அப்போ வந்து என்ன இது எப்படி சாத்தியம், இது எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? எனக்கு ஒன்று அதாவது என்ன ஒரு ரிஜெக்ட் பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட அது ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியாச்சு, அவங்க வீட்டுக்குலாம் அவங்க போய் பார்த்துட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை நானும் தான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த வித நியாயம் போது எப்படியா இருந்தாலும் இது உள்ளார பூந்தா நம்மளுக்கு குட்டையை குழப்பம், ஏன்னா இது வேலைக்கே ஆகாது இது அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து முதலாக ஒரு பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஆள் வந்து அவன் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கிறேன்னாங்க. இல்லை இன்றைக்கே நிறுத்தி ஆகணும்னு நான் சொன்னேன். நிறுத்திட்டாங்க. ஓகே, இது எல்லாமே 99 நடக்குது. அப்புறம் காலேஜ் 3 years காலேஜ். இப்போ இந்த காலேஜஸில் சில அதாவது 2-3 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. 2 எக்ஸ்ட்ரா எனக்கு அறிமுகமே இல்லாதவங்களை சொல்லும்போது எனக்கு அது வேலைக்காகாது அப்படின்ற மாதிரியான அந்த பொசிஷனஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க லவர்ஸோடலாம் நாங்கள் வந்து மகாபலிபுரம் போகிறான் போது அப்போல்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். லெட்டர்ஸ் இதுதான், இப்போ மாதிரி ஃபோன் மெசேஜஸோ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரியான விஷயங்களையும் பயங்கரமான சண்டைகள் வந்திருக்கு எங்களுக்கு. 4 வருஷம் இப்படி போச்சுன்னு நினைக்கிறேன். 5வது வருஷம் நான் காலேஜுக்கு ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ என்னையும் இன்னொரு பொண்ணையும் வந்து இதே மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு அதனுடைய வலி தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு அந்த இது எப்படி வந்து அப்போ நான் எல்லாமே சொல்லிவிடுவோம். ஆனால் அவங்களுக்கும் அதே மாதிரி ஆட்கள் எல்லோரும் பேசும்போது சில பேரை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்னா சொல்ல வரல. இது எல்லாமே அந்த 2005 வரல. ஏன்னா நம்மளுக்கு முதல்ல வந்ததே அந்த மாதிரியான வேலை வந்து நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. ஆரம்பத்திலே நம்மளுக்கு வந்து சேர்ந்ததே நீ ஒன்றுமே இல்லைன்ற ஒரு என்னையே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் எடுத்து போய் விட்ட ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ அதனுடைய நீட்சியாக கூட இருக்கலாம். நான் வந்து எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் படித்ததுலேருந்து எல்லாமே நீ பாடுறா அப்படின்ற மாதிரி இது இன்னி கூட வந்து நீங்கள் வந்து தோத்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அவங்க அதை ஒத்துக்கல. அவங்க எனக்கு வந்து நான் வந்து இவனை என் மைண்ட்லேயே கிடையாது. நான் இப்படி ஒரு பொண்ணு என்னை நம்பி வருதும்போது நான் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ நான் பொசிஷன் உயரணும்னு இருந்தது தான் அது. ஸோ இது எல்லாமே அந்த 2005 வரலையும். தட்ஸ் ஆல். அதன் பிறகு நாங்கள் பேசுகிறது நான் எந்த நட்பாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவோம், அவங்க எதாவது சொல்லுவோம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஈவன் நான் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவங்களே ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்க பார்த்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. நான் ஒரு நாளும் மொபைலை பார்த்து கிடையாது, ஒரு நாளும் என்ன பேசுனீங்கன்னு கிடையதில்லை. ரீசெண்ட் டேஸில் கூட ஏதோ ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸ் அது இதெல்லாம் பேசினாங்கன்றதுலாம் எனக்கு தகவல் வரும் எனக்கு. ஏன்னா அந்த 3 வருஷம் இருந்ததில்லை என்னை இந்த மாதிரி ஒரு விஷயமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் என்னை எடுத்து விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா நான் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து சென்னைக்கு வந்தேன் நான். ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் ஜாக்கி சொன்னதில் என்ன அப்படின்னா, நான் அப்போது ஜாக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தது, உங்கள் இணையர் எதர் மேல் ஒரு ஃபீமேல், அவங்க அந்த இணையருடைய மெச்சூரிட்டி லெவல்னு ஒன்று இருக்குல்ல, அது தெரிஞ்சதற்கு அப்புறமா உங்களுடைய விஷயங்களுக்கு வாங்க. இப்போ என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிவிட்டு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டோட பைக்கில் வந்து இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இவருக்கு அறிமுகப்படுத்திட்டேன் சார், அதனால எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாரு, அவங்களுக்கு அது புரிஞ்சுது, அவருக்குமே அவங்கள பிடிச்சது, அந்த ஃப்ரெண்டை பிடிச்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் அந்த மெச்சூரிட்டி லெவல்னு இருக்குல்ல, இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து உழைக்கிறாங்க, அதற்கப்புறமான விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது இது ஒன்று மெச்சூரிட்டி லெவல். அடுத்து வந்து முடியல மேடம். அதாவது நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே கவுச்சில் பிறந்துக்கிறது வளர்ந்து பழக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இப்படி தான் உட்காந்து பேச வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எப்படியோ ஒரு இடத்துல உட்காந்து பேசணும் பாருங்க. குறுக்கில் இருக்குதுன்னு வாங்க தெரியுமா, அப்படி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், கேமராவை தட்டி விடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கவலைப்படாது. ஓகே. ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவலை ஃபஸ்ட்டு வந்து யோசிங்க, இல்லை ஜட்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஜட்ஜ் பண்ணி திடீர்னு வந்து இப்போ ஒரு உதாரணத்திற்கு அந்த எபிசோடில் இருந்தவரே சொல்லுமே, ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பையன் துப்பட்டா போட்டுக்கணும், டூர் போனால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாப்புல. அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட எனக்கு ஒரு 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸில் இருக்காங்க,
ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் பாய்ஸ் இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு நெஞ்சே வெடிஞ்சிரும், யாழினி பாஷையில் சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி அண்ட் ஏஜ், நான் எனக்கு தெரிஞ்சு ஏஜும் தாட் ப்ராசஸ். ஏன்னா இங்க காதல் மறுக்கப்பட்ட தேசம்ன்றது பொண்ணுடைய அருகாமையே, பொண்ணையே புரிஞ்சிக்கல, பொண்ணுடைய அருகாமையே தெரியல. நான் தான் சொன்னேன்ல, கசின்ஸோடையே இருக்கிறவங்க அவங்க. நான் கசின் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அதே நேரம் பொம்பளை பிள்ளையை தொட்டு பேசுறதுன்ற மாதிரியான இடம் அது. ஸோ இந்த டிஃப்ரென்சேஷனே எனக்கு வந்து அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் எனக்கு வந்து சேர்ந்ததே வந்து எடுத்ததுமே மடார்னு நடுமாரில் குத்துற மாதிரியான விஷயம்தான். அப்போ நீ அதுக்கப்புறம் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாலே எனக்கு வந்து பயத்தை உருவாக்குச்சின்னு சொல்ல வரேன் நான். அது சரியா? இது ஒன்று ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயமா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஒரு ஒர்க் சார்ந்த கல்ச்சரும் அவங்களுடைய ஒர்க் சார்ந்த கல்ச்சரும் ரொம்ப வித்தியாசப்படும் பொழுது அப்போ நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு போய் சொல்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு தடவை நம்ம இதே மாதிரி ஒரு நியா நாளில் ஒருத்தர் ஏன்ப்பா இந்த கல்யாணம் வேண்டாம்னா, சார் அவங்க வந்தாங்க, நான் சரக்குலாம் அடிக்க மாட்டேன், நான் வீக்கெண்ட் ஆனால் வெளில போவேன், நைட் கிளப்ஸ் போவேன், வந்துடுவேன், நான் உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க, என்னால் அதை தாங்கவே முடியல அப்படின்னாரு. ஏன்னா அவங்களோட ஒர்க் கல்ச்சரில் அவங்க போவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, சரிப்பாங்க, வீட்டுக்கு வந்துடுற அளவுக்கான ஒரு விஷயங்கள். இனி என்ன சந்தேகப்படக்கூடாதுங்கிறது அவங்களுடைய இல்லை. இந்த பொசிஷன் இப்போ என் பக்கம் சொன்னல, நான் இப்போ சீரியல்லாம் ஒர்க் பண்ணிக்கும்போது அவங்க எங்கிட்டலாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் அவங்க சொன்னாங்க. இல்லை அதுதான் அவங்களும் சொன்னாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் மட்டும் அதை கேட்கல, அவங்களும் வந்து ஒரு நடிகை பேசுகிறோம் போகிறோம் அதெல்லாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது எல்லாமே ரெண்டு பக்கமும் இருக்கும். ஆனால் புரிதல் வந்ததுக்கு பிறகு, அதுதான் அந்த புரிதல் வந்ததுக்கு பிறகு அப்படின்றதுக்கு அப்புறம் அது அப்போ சொல்லக்கூடிய விஷயம். அதுக்குமே வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அதுக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், சொல்லக்கூடாத ஒரு விஷயங்கள் இருக்குங்க. அதாவது உதாரணத்திற்கு இப்போ உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லை ஆஃபீஸ்லன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பெரிய சண்டையெல்லாம் இருக்காது. ஆர் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம திடீர்னு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கின்னு பார்த்தா அவன் எப்படி தெரியுமாப்பா பண்ணான் ஆஃபீஸில், நான் வந்துட்டுருக்கேன், எனக்கு பதிலாக இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் பேசிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இதை நீங்கள் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவீங்க. மறுநாள் நீங்கள் அந்த பையன்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் பொண்ணுகிட்ட பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஹஸ்பண்டாலேயோ இல்லை உங்க பார்ட்னராலேயோ அதை கேட்க முடியாது. ஏன்னா நேற்று தான் இன்னும் நானா அடிச்ச மாதிரி பேசினேன், இன்னும் இப்போ சிரிச்சிட்டு போய் அவங்க கூட போய் காப்பி தூக்கி அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லணும். அப்படின்ற ஃபீல் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சில ஆண்களோ ஒரு சில பெண்களோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காட்டுவாங்க. சிலதெல்லாம் இருக்குது நம்ம கூட பழகிறது. நேராக போயிட்டு ஏன்னா நேற்றுனோ அவளை அந்த திட்டினியா இப்போ எனக்கு சிரிச்சுன்னு வர அப்படின்னு அவங்ககிட்டே போய் கேட்கும். அந்த மாதிரியான ஆட்களும் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய எதுவுமே வந்து நம்ம வேற ஒருத்தவங்க வாழ்க்கையில் இது நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் அது நடந்துரும் அப்படின்னு தயவுசெய்து. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப மிரண்டது இதே மாதிரி ஒரு பொண்ணு, அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவன் ஏதோ பேசினா கொண்டா அப்படின்ட்டு பேசினாங்க. நானும் அதை வந்து அவனை நம்மளுக்கு அந்த பிம்பம் தெரியும்ல, அவ்வளோதானே, பிம்பம் தானே தெரியும். அவன் அப்பேடைப்பட்டவன், அவன் இப்படி செய்வான், அவன் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் என்னவோ திட்டினாங்க அவனை. நானும் கேட்டுருந்தேன். கொஞ்ச நேரத்தில் எதாச்சும் அவன் ஃபோன் பண்ணுறான், அவன் ஃபோன் பண்ணுறான், சொல்ல சேகர் அப்புறம் என்னடா ஆச்சு, அப்புறம் கால் பண்ணுவேன்னு நினச்சேன், பண்ணவே இல்லை, எனக்கு அப்படியே தரையில் பூமியே பூலோகமே நழுவி போகுது. ஏன்னா அப்படி என்னால் இருந்ததே இல்லைங்க. பிடிக்கலன்னா பிடிக்கல, இந்த பின்னாடி பேசுறது முன்னாடி பேசுறதே கிடையாது. மூஞ்சிலே என் பொண்டாட்டிக்கிட்டே சண்டை போட்டா, என் பொண்டாட்டி லைவுக்கு போகும்போது ஒரு பிக் பாஸ்லையும் நாங்கள் அதை அடிச்சுக்கிட்டு என்னது ஒட்டச்சிக்கார சோறே சொல்லுவோம், இவங்க மூஞ்சிலே தெரியுதுடா வானாண்டா, அப்படியே புத்தாகார மாதிரி உட்காந்துட்டு இதை ஃபுல்லாக தெரியுண்டா லைவில் மூஞ்சி, எல்லாரும் என்ன எதுன்னு கேட்பாங்கடா, கோவத்தை குறை எல்லாம் அப்படியே தெரியும். இங்கே அவனை பற்றி இவ்வளோ மைனஸ் பேசிட்டு திடீர்னு ஃபோன் வந்ததுமே ஏன்னா வரல அப்படியே நிற்குது. ஓகே, இப்போதான் வீடியோ ஸ்டாப்டு ஃப்ரம் ஜாலியாக அவுட்டிங் போயிருக்கலாம்ங்கிறதோட ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.